ஏமாற்றமா இருக்குதா இல்ல உண்மையிலேயே கர்த்தர் தான் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயும் இருந்தது. ஸோ இவங்களுக்குள்ளேயும் நிறைய டைலமால தான் இருந்திருக்காங்க. எப்போ வரைக்கும்? அற்புத அடையாளங்கள்லாம் பார்க்குற வரைக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் சேலான ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேவும் அமேசானோடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் செப்டம்பர் 23 அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலும் பிக் பில்லியன் டேவும் நடக்குது. பெரிய அடையாளம் ஏசு வரப்போறாரு. And when I saw the GST number, it had the exact 4 digits in the middle, 2369. ஜிஎஸ்டி நம்பரில் நடுவில் 4 டிஜிட் வருமா, அதில் 239 வந்துருச்சான். அதனால் கன்ஃபார்மாக அப்படின்னு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம். 23 வராராம். செப்டம்பர் 23 ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நாளைக்கு தான், சரியா? விஜய் ஹியூபர்ட்டில் எங்கங்க அதெல்லாம் ஒரு பிள்ளைக்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு லெவலில் உலகம் போயிட்டுருக்கு. செப்டம்பர் 23 அதுக்கான அடையாளம்லாம் வந்துருச்சான். வாங்க வீடியோவில் போய் பார்த்துருவோம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னா, கடவுள் வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட ரகசிய வருகை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்றது எனக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு, புஷ் இருந்துகிட்டே இருக்குது. அதனால நான் வந்து ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லி ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கு, வீடியோ மூலமா சொல்லி புரிய வைக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நானும் வெளியில இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் இதை போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ ஒரு குட்டி வீடியோ மாதிரி நாங்க செய்யறோம். சரி சிஸ்டர், குட்டி வீடியோவா? அது 1 ஹவருக்கு மேலே போகும். சரி, அந்த வீடியோவை பற்றி நாளைக்கு மறுநாள் முடிஞ்சா நாளைக்கு மறுநாள் அழகாக அந்த வீடியோவில் என்னென்ன தவறு இருக்குது, வேதத்துக்கு புறம்பா என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி இவங்க என்னென்ன கிளைம்ஸ் வச்சாங்களோ அதை இப்போ பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இது உண்மையா தப்பா அப்படின்னு. ஏன்னா வேர்ல்டு வைட் அந்த டவுட் தான் போயிட்டு இருக்குது. அப்ப அதே டவுட் தான் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. நாங்களும் வந்து கர்த்தர்ட்ட இருந்து டைரக்டா அவர் வந்து எங்கிட்ட பேசலையே, நம்ம வந்து இது கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தானே நம்ம இதை கத்துக்கிறோம். அண்ட் அவருடைய ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறாரு. ஸோ அந்த ஒரு கட்டாயத்தினாலதான் நம்ம அந்த வீடியோ பண்ணி போட்டோம். முதல்ல எங்களுக்கு இதுவே புரியல. கர்த்தர் ஒன்றும் டைரெக்டாக வந்து பேசலையே, அவருடைய ஆவியானவர் மூலமாக தானே பேசுகிறாரு. புரியல, யார் கர்த்தர் வேற ஆவியானவர் வேறையா? சரி விடுங்க, தொடர்ந்து பார்ப்போம். ஆனா அது போட்ட பிறகுமே நமக்கும் இருக்கும், ஐயோ இவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கோமே, இது கர்த்தர் சொல்லி தானே சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அப்ப நாங்க தினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் சொல்லி தானே சொல்லியிருக்கோம், டைரக்டாக சொல்லலையே. ஓ, இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் நினச்சி பேசிட்டோம். ஒருவேளை அது நம்மளுக்கா தோணுனதா இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்களா? நினச்சி வீடியோ போட்டதான் நினச்சிருக்கீங்க. அப்போ கூட அந்த ஆவியானவர் கர்த்தர் சொல்ல, ஆவியானவர் சொன்னார், இதெல்லாம் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். தினமும் ஜெபத்துல என்ன சொல்லுவோம், ஏசப்பா நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எங்களுக்கு காமிங்க. ஏன்னா இது உலகம் பூரா எல்லாரும் பாக்குறாங்க. அண்ட் உலகத்துல இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விஷன்ஸ் ட்ரீம் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து தென் ஆப்பிரிக்கால இருந்து வந்து அவர் சொன்னாரு, கர்த்தர் வந்து அவர் முன்னாடியே வந்து சொன்னாரு, இந்த தேதியில இருந்து இந்த தேதி தான் வந்து ரகசிய வருகை இருக்குது அப்படின்னு. சோ இப்படி போயிட்டு இருக்கிறது, இது நமக்கு வந்து ஒரு ஏமாற்றமா இருக்குதா இல்ல உண்மையிலேயே கர்த்தர் தான் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயும் இருந்தது. ஸோ இவங்களுக்குள்ளேயும் நிறைய டைலமால தான் இருந்திருக்காங்க. எப்போ வரைக்கும்? அற்புத அடையாளங்கள்லாம் பார்க்குற வரைக்கும். கர்த்தர்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம், ஏசப்பா எனக்கு காமிங்க. அதுல பிரத்யேகமா என்ன கேட்டோம்னா, எல்லாருக்கும் விஷன் அண்ட் ட்ரீம் வருது, எங்களுக்கு நேர்லயே எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியணும் ஏசப்பா, நீங்க நேர் எங்க கண்ணிலேயே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். விஷன் ட்ரீம்லாம் எனக்கு வேணாம், ஸ்ட்ரைட்டாக அற்புத அடையாளங்கள் தான். ஸ்ட்ரைட்டாக என் கண்கள் பார்க்க வேண்டும். அதான் ஆண்டவர் மத்தேயுல சொல்லிட்டார்ல, இதோ இங்கே வந்துட்டாரு, இதோ அங்கே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்கன்னு. அது இந்த சிஸ்டருக்கு தெரில, உங்களுக்காக தெரியணும்னு தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். நாங்க இது பண்ணும்போது பல ட்ரீம்ஸ் கர்த்தர் நம்மகிட்ட காமிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நமக்கே தெரியுமே, நமக்கு ஒரு ட்ரீம் வந்தா நம்ம என்ன யோசிப்போம், இது நம்ம ரொம்ப அதை பத்தி யோசிச்சனால நமக்கு வந்த ட்ரீமா இருக்கலாம், கர்த்தர் காமிச்சதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. சரி, சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தோம், எங்களுக்கு கர்த்தர் நேரடியாக காமிச்சிட்டாரு, இந்தாங்க சாட்சி அப்படின்னு ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த கிளிப்புக்கு போயிடுவோம். நான் வந்து சவுத் கொரியால இருக்கிறோம். நாங்க இங்க வந்து 20ஆம் தேதியா இருக்குது ஈவினிங் ஆகும்போது. ஏன்னா இந்த டைம் டிஃபரன்ஸ்க்காக சொல்றேன். இப்போ நடந்த ஒரு விஷயம் தான் அது. நாங்க என்ன பண்ணோம், மேல டெரஸ்ல போய் உட்காந்துட்டு, எங்க அபார்ட்மெண்டோட டெரஸ்ல உட்காந்து எப்பயும் போல ஈவினிங் உட்காந்துட்டு அந்த சன்செட் எல்லாம் நாங்க என்ஜாய் பண்றது, கர்த்தரை பத்தி பேசுறது. என்ன சிஸ்டர், ஆண்டவர் வரப்போறாரு, அதுவும் 1-2 நாள்லன்னு தெரிஞ்சிருச்சு. சன்செட்டை ரசித்து பார்க்குற டைமாக அது? தெருவா ரோடாக ஓட வேணாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று அந்த காசில் இந்த வீடியோவை
யூடியூப்பில் பூஸ்ட் பண்ணி ஒரு பல கோடி பேர் பார்க்க வைக்க வேண்டாம்? ரெண்டையுமே செய்யாமல் சன்செட்டை உட்காந்து ரசிச்சிருக்கீங்களே, என்ன சிஸ்டர் இது? இது வந்து நீங்க கவனிக்கணும், இது வந்து ஒரு தரிசனமோ இல்ல ஒரு கனவோ கிடையாது. எங்க பிளெயின் கண்கள், இந்த கண்களால நாங்க பார்த்த விஷயத்தை தான் நான் இங்க ஷேர் பண்றேன். இதை நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். சடனா லெஃப்ட் சைட்ல ஒரு வானவில் தெரியுது. சடனா அவ்வளவு நேரமா இல்லாத ஒரு வானவில் அந்த பக்கம் தெரியுது. டபுள் கன்ஃபர்மேஷன். பார்த்துறீங்களா? என் கண்ணுக்கு வானவில்லாம் பெருசாக தெரில. ஓகே, ஒரு க்ளவுடில் ஏதோ ஒன்று அங்கே இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. பயங்கரமான அடையாளம் இல்லை? செம்ம 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 செம்ம. சரி, சவுத் கொரியாவில் இப்படி ஒரு அடையாளம் செப்டம்பரில் ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொன்னதுக்கு அப்படின்னா, மேபி அந்த சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க செப்டம்பரில் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நியரஸ்ட்னால் இன்னும் ஃபியூ டேஸில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் ஒருத்தர் 23rd செப்டம்பர் 100% வராருன்னு சொல்லிட்டாருங்க. அதை பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஒரு அடையாளமா? சும்மா ஏதோ க்ளவுட்ஸில் ஏஞ்சல்ஸ் போன மாதிரி அவங்க போனதாக நம்புகிறாங்க. ஓகே, ஏதோ ஒன்று போன மாதிரி ஒரு அடையாளம். இதெல்லாம் ஒரு அடையாளமானு சொல்கிற அளவுக்கு சென்னையில் என்ன மாதிரி அடையாளம்லாம் நடந்திருக்கு பாருங்களேன். என்னடா அடையாளம்னு சொல்லிட்டு எதையோ போட்டுக்கிறேன்னா, நான் போடலைங்க, அந்த நபர் தான் போட்டிருக்காரு. இவ்வளோ அடையாளம் நடந்திருக்கான். ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதில் நான் பாதியை ஸ்கிப் பண்ணிட்டு மீதியை மட்டும் போடுறேன் பாருங்கள். Yeah, so on Thursday, around 2 days back, I was walking out, and when I saw the sky, I could see the number 2 and 3 in the sky. Then I went and I took my phone and I went to take this picture. So here you can see 2 is here and 3 is here. Yeah, so that's the photo. I take a video. 23 செப்டம்பர் வராரு அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிட்டாராம். அதுக்கு கன்ஃபர்மேஷனாக மேகத்தில் காமிச்சிட்டாராம். 2 இருக்கான், 3 இருக்கான். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க? நான் பார்த்தேன், மேகம் பார்த்தேன். 2வையும் பார்க்கல, 3யும் பார்க்கல. இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயான், தெரியும்ல? அப்படி தான் ஒரு 2, 3 பார்த்துருக்காரு. சரி, இது இல்லை, இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்குது பாருங்கள். That the same day, after some time, I opened my mail and I could see that my inbox was with 23923 mail. பா, என்ன ஒரு அடையாளம்! மெயிலில் 23,090 சில்லற மெயில் வந்திருக்கான். ஸோ 239 செப்டம்பர் 23 டேட்டு, ஏசு வரார் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாருங்க. நான் இல்லை, அவர் ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு மக்களுக்கு ப்ரொபகேட் பண்ணுறாரு, ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. என்னோடய கேள்வி ஒன்று தான், திரும்பவும் அந்த நபருக்கு டைரெக்டாகவே என்ன தெரியுமா, 23 வரப்போகிறாருன்னு தெரிஞ்சிச்சுல, மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. வெறும் 2000 பேர் நம்ம தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று யூடியூப்காரன்ட்ட கொடுத்தா அவன் ஒரு 2 கோடி பேர் பார்க்க வைப்பான்ல, பூஸ்ட் பண்ணி. ஏன் பண்ணலை? பணம் போச்சுன்னா திரும்பி வராதுனாலையா? ஆனால் இதை பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் பணம் போச்சுன்னா பிரச்சனை இல்லையா? சரி, அதை விடுங்க. அடுத்து பயங்கரமான சிம்பலை பாருங்கள், அடையாளமா. early morning 12 o'clock midnight ன்னு சொல்லலாம். பாதி பாப்புலேஷன் இந்தியால தூங்க மாட்டாங்க. அப்படியாடா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் சேலான ஃபிளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேவோ, அமேசானோட கிரேட் இந்தியன் செப்டம்பர் 23 அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலும் பிக் பில்லியன் டேவும் நடக்குது. பெரிய அடையாளம், ஏசு வரப்போறாரு. தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்கன்ட்டு இருக்கு. ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நானுமே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி இப்போ சொல்லிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே போயிட்டுருக்கீங்க நீங்களாம்? எங்கே போகிறீங்க? பைபிள்லாம் உங்களுக்கு எதுக்கு வச்சுருக்குறாங்க? சும்மா பூஜை போடவா? You hear all the confirmations out there. People are like, I'm a billion% sure, I'm a billion% sure, as Joshua said. And the big billion day is happening on September 23. அதான் அந்த ஜோசுவா சொன்னாராம். ஜோசுவானா எவனோ ஒருத்தன் ஆஃப்ரிக்காவில் ஒருத்தன் சொல்லிட்டான் 23 செப்டம்பர் வரப்போகிறாருன்னு. அதை பிடிச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த சிஸ்டரும் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க, ஆஃப்ரிக்காவில் ஒரு ப்ராஃபிட் சொன்னார். அதான் எல்லாம் அதே தான். அடுத்து பயங்கரமான ஒரு அடையாளம் இருக்கும், ஹாரி பாட்டர் பாருங்கள். This is a key that I bought around a few weeks back, and this keychain, what happened was my friend was looking at this keychain. I was not near him. When I went near him, he showed me this keychain and he told, do you know this is Harry Potter's keychain, where Harry Potter, when he goes to a railway station, the platform number will be 93/4.
when he goes to that platform, he'll enter into a magical world. இதெல்லாம் எதுக்கு சொன்னார் தெரியுமா? 9 3/4, 9னா செப்டம்பர் 9வது மாதம், 3/4னா 30 நாள் இருக்கு இல்லையா, இன்ட்டு 3 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 23. அதனால் வந்துடுறாரு. அப்படி பார்த்தா எந்த நம்பரை கொடுத்தாலும் நான் கணக்கு சொல்லுவேன்னு, 3ஆம் நம்பரை பார்த்தேன்னு வைங்களேன், கூட ஒரு 20 சேர்த்துக்கோங்க, 23. 23 நம்பர் வந்துருச்சே. தொடர்ந்து பாருங்கள். Then I went up to my previous company to see the GST number, and when I saw the GST number, it had the exact 4 digits in the middle, 2369. ஜிஎஸ்டி நம்பரில் நடுவில் 4 டிஜிட் வருமோ, அதில் 239 வந்துருச்சான். அதனால் கன்ஃபார்மாக அப்படின்னு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம். 23 வராராம் சபையை எடுத்துக்கொள்கிறதுக்கு. ராப்சர், RAPTURE, ரப்சூரே வருதான். வீடியோ பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா நிச்சயமா கிட்ட வராது, ரொம்ப ரொம்ப நாட்களுக்குள்ளேயே வராது. எல்லாரும் தயாரா இருப்போம், இதுல டவுட் பண்ணாதீங்க. சர்ச் ஆஃப் காட் எல்லாரும் ரெடி ஆகுங்க. சரி, நியாயமாக நீங்கள் எடுத்து படிக்கணும், நிறைய பேர் படிக்க மாட்டீங்க, அதுக்காக நான் படிக்கிறேன். மத்தேயு 24 ஆண்டவருடைய வருகையை பற்றி ஏசப்பாவே சொல்கிறாரு. சரியா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கிரீக் அண்ட் லாட்டினில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு புரியாத மாதிரிலாம் இல்லை. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லுவார். நான் லைட்டாக படிக்கிறேன், பார்த்துக்குங்க. படித்து முடிச்சுட்டு என்னுடைய கருத்தையும் சொல்கிறேன், தவறாமல் கேட்டுருங்க. முடிவு எப்போ வரும்னு சொல்கிறாரு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சரியா, இந்த முடிவை பற்றி தான் தொடர்ந்து பேச போகிறாரு. சரியா, அந்த முடிவு தான் மேட்டர். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் அதெல்லாம் வரும். பஞ்ச நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் அதெல்லாம் மேலே வந்துருச்சு. இதெல்லாம் நடக்கும். ஃபுல்லாக சுவிசேஷம் சொல்லுவாங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அந்த முடிவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரே ஒரு முடிவு தான் இங்கே, டபுள் ட்ரிபிள்லாம் கிடையாது, சிங்கிள் முடிவு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இதுவும் ஒரு சைன். பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது. நம்ம இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம், ஃபிசிக்கலாகவும் எடுத்துக்கலாம். சரியா, உண்மையிலே எனக்கு ஃபிசிக்கலாக நடக்குமா அப்படிலாம் தெரில, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நடந்துட்டு தான் இருக்குது. தேவன் எனப்படுவது எதுவோ அந்த இடத்துல வேறு ஒன்று நிற்கும். சரியா, அது ஃபிசிக்கலாக இருந்ததுன்னா ஓகே, அது நடக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஆல்ரெடி நடந்தாச்சு. கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசமாகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவன் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வேறு யார் இருக்கா? பொல்லாங்கன் இருக்கான் இல்லையா? யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். அவ்வளோ கொடூரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே வராரு. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதான் முக்கியம், இப்போ நடந்துகிட்ருக்கு. சரியா, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். செப்டம்பர் 23 வரார், மேகங்களில் தூதர்களை அனுப்புனார், அதை பண்ணார் இதை பண்ணார்னா நம்பாதீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ புரிஞ்சுதா? அத்தனை அடையாளத்தையும் செஞ்சவன் 23 வருவான். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிடையாது. அவர் இன்றைக்கும் வரலாம், இப்பவும் வரலாம், நாளைக்கும் வரலாம், நாளைக்கு மறுநாளும் வரலாம். ஆனால் 23 வரப்போகிறதா பல அடையாளங்களை காட்டினதா சொல்கிறாங்க இல்லையா, அது சத்திய வேதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல, வேறு யாரோ காட்டியிருக்காங்க. அவன் வரானா இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும். சரியா, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இயேசு அழைக்கிறாரில் இருக்கார் வாங்கன்னா நம்பாதீங்க. இயேசு வீடு விற்கிறாரில் இருக்கிறாரு வாங்கன்னா நம்பாதீங்க. சரியா, பல பேர் அப்படி தான் கூப்பிடுவாங்க, இங்கே இருக்காரு வாங்க, இந்த எண்ணெயை பூசுங்க, நம்பாதீங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவர் வராருன்னு. ஃபிசிக்கலாக அவர் வராதும் அவ்வளோ பெரிய கிளாரிட்டி இருக்கும். சரியா,
பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எப்பொழுது இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எல்லாரும் பார்த்து புலம்புவாங்க. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். படிச்சிருக்கோம்ல, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் சேர்ந்து அவரோட போவோம். அந்த சிந்தா இங்கே. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். எம்டி ஜெகன் கதை விட்டார் இல்லையா, இளம் கிளை தோன்றினா இஸ்ரவேல் தேசம் தோன்றுறதுன்னு போய் இவ்வளோ விஷயங்களை சொல்லி அத்திமரத்தை பார்க்குறீங்களே, அதில் கிளை தோன்றி இலை வரும்போது வசந்த காலம் வந்துருச்சு நீ கணிக்கிறல்ல, அதே மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது, ஏன்னா அடுத்த வசனம், அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானம் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இவ்வளோ தூரம் எதை பற்றி சொல்லியிருக்காரு? அந்த முடிவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த முடிவு எப்போன்னு அவரே சொல்கிறாரு பாருங்க, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் பூசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இதுக்கு மேலேயும் செப்டம்பர் 23 நாளைக்கு வராருன்னு நீங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த செகண்ட் வந்தார்னா ரெடியாக இருக்கணுமா இல்லையா? செப்டம்பர் 23 வந்தால் ரெடியாக இருக்கணுமா இல்லையா? 24 வந்தால் அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், இல்லை நீ சாவு வரைக்கும் வரல, நீ சாவுக்கு அப்புறம் தான் வரப்போகிறாரு, அடுத்த ஜென்ரேஷனில் வரப்போகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போனா நம்ம ரெடியாக இருக்க வேண்டான்னு அர்த்தமா? இந்த செகண்ட் நீ செத்துட்டேன்னா மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. அவனுக்கு செகண்ட் சான்ஸ்னு ஏதாவது இருக்கா? எவனுக்குமே இல்லை. நாள் தெரிஞ்சாதான் அவனுக்கு சூப்பராக செயல்படணும்னு ஏதாவது இருக்கா? உள்ளே மாறிச்சுன்னா அவன் சாவர வரைக்கும். ஏன்னா இது ஒரு பாசிங் க்ளவுட்னு அவனுக்கு தெரியும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 50-60 வயசு ஆயிரும், செத்துருவோம். அதுக்கப்புறம் இட்டர்னிட்டி, இட்டர்னல் ஹெல், இட்டர்னல் லைஃப். அதை டிசைட் பண்ண வேண்டியது நம்ம கையில் இருக்குது, அவர் கையில் இருக்குது. சரியா? இதுக்கு மேலே எப்படி இதை சொல்கிறதுனே தெரில. இதுலேருந்து நீங்கள்லாம் எப்படி தப்பிக்க போகிறீங்கன்னு தெரில. நாளைக்கு மறுநாள் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பைபிள்லேருந்து 23 வராருன்னு ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே என்னால் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா என் கையில் பைபிள் இருக்குது, எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கார். அவர் பேர் வேதத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து. நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்து வேறொரு இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த அடையாளங்கள்லாம் அவன் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கான். நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு ஸ்டண்ட்டை போடுவான். சரியா? ஆனால் வேதத்தின் ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்காரு. இதுக்கு மறுப்புலாம் யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். பாய்.